இந்த யோசேப்பு ஜெயில இருக்கும்போது கூட விடுதலையா இருந்தான், சுதந்திரமா இருந்தான். ஆனா அவங்க ஜெயிலுக்கு வெளியே கூட சுதந்திரமா இல்லை. இந்த அண்ணமார் அவர்கள் ஆவியில கட்டப்பட்டவர்களா தான் இருந்தாங்க. அப்படி ஒரு லைஃப் நம்ம வாழக்கூடாது. அதுக்குதான் சொல்றேன், மேனேஜ் யுவர் வேர்ட்ஸ், மேனேஜ் யுவர் ஸ்டோரி. ரெண்டாவது, மேனேஜ் யுவர் எமோஷன். உங்களோட உணர்ச்சிகளை காத்துக்கொள்ளுங்கள், உணர்ச்சிகளை காத்துக்கொள்ளுங்கள். இதர் அளவே கூடாதா? கிடையாது. யோசேப் அண்ணனை தம்பிய கட்டி பிடிச்சி அழுதுதான் பார்வோன் வீட்டுக்காரங்க கேட்டாங்களாம். சென்டிமெண்ட்லாம் இல்லாம இல்ல, அவனும் கல்லு கிடையாது. ஆனா எல்லா நேரத்திலயும் அழுதுகிட்டே இல்ல, என்ன குழியில போட்டாங்க, தப்பா சொல்லிட்டாங்க, அழுதுகிட்டே இல்லாம அங்கெல்லாம் அழாத அழுகைய. யுவர் டியர்ஸ் ஆர் வெரி வேல்யூபிள். கண்ணீருக்கு மதிப்பு ஆகிடாதீங்க. சில பேர்லாம் அழுதுட்டோம்னா, ஓ இவர் அழுதுட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கணும். இப்ப எப்படி இருக்குது, இவர் சிரிச்சுட்டாரா அப்படின்ற மாதிரி, அப்படி இருக்க கூடாது. பேலன்ஸ், வாழ்க்கையே பேலன்ஸ் தான். வார்த்தைகள் எப்படி பண்ணணும்? இந்த பவுல் கேட்டார் பாருங்க, காணி கேட்கும்போது எப்படி சொல்றாரு, டேய் கொடுங்கடா, அப்படி கேட்கல, நீங்க நினைச்சிட்டு தான் இருந்தீங்க, விசாரிச்சீங்க, அப்புறம் அவர் குறைவுபட்டு இருந்ததையும் சொல்லிட்டாரு அவங்களுக்கு. நான் குறைவுபட்டு தான் இருந்தேன், ஆனா என் குறைச்சல்னால நான் அப்படி சொல்லல, ஏன்னா நான் மனரமையா கத்துக்கிட்டேன் எல்லாம் சொல்றாரு அவர். நீங்க யோசித்து பாருங்க, யோசேப்பு கையா சொல்லாம கையாவது காலையாவது யாரும் அசைக்கூடாது, என் பதவியை தவிர வேற எதையும் நான் உனக்கு விடல அப்படிங்கிறார் பார்வோன். அப்படிப்பட்ட பார்வோன் கிட்ட அவங்க அப்பா அம்மா வர்றாங்கன்னு சொன்ன உடனே அவன் நேரடியாக போய் பார்வோன்ட்ட, எங்க அப்பா அம்மா வர்றாங்க, இந்த நாட்டுக்கு நான் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், என்னாலதான் இந்த நாடே காப்பாற்றப்பட்டுச்சு, அதனால கோசேன்ல எனக்கு இடம் கொடுங்க அப்படி கேட்கல பாருங்க. நீங்க வாசித்து பாருங்க. நானு சில சமயம் வாசித்துட்டு ஆச்சரியப்பட்டு இந்த யோசேப், நான் யோசேப்ல இருந்து பாக்குறேன், நானா இருந்தா இந்த தேசத்தையே காப்பாத்தி இருக்கிறேன், என்னுடைய உரிமை, நான் யாரு? நிறைய பேர் உரிமையை தான் பேசுறேன், நான் புருஷன், நான் மனைவி, எனக்கு இந்த உரிமை இல்லையா? இதை ஏன் காதலிக்கும் போது சொல்லல, இந்த உரிமை இல்லையான்னு ஏன் கேட்கல? விட்டுட்டு போயிடணும்ன்ற பயம் தானே. இப்ப என்ன தைரியம்? விட்டுட்டு போக மாட்டான்ற தைரியம் தானே. அவங்க குடும்பத்துக்கார்ட்ட போய் சொல்றான், எனக்காக நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்வோனுடைய குடும்பத்துக்காரங்கிட்ட சொல்லி பார்வோன் சொல்றான். அவன் என்னைக்குமே நாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இனி பார்வோன்ட்ட எப்படி வேணா பேசிக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு வரவே இல்லை. சில பேர் நினைச்சுக்கிறாங்க, இந்த பதவிக்கு வந்துட்டோம், இனிமே எப்படி வேணா நடந்துக்கலாம் போல் இருக்குது அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஆனா யோசேப்பு அப்படி பேசவே இல்லை. பாருங்க 50வது அதிகாரம் 4வது வசனம், துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, பார்வோனை நோக்கி இல்லை, பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், என் தகவனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணம் அடைய போகிறேன், கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே, இதெல்லாம் சொல்றேன். அப்ப நேரடியே போய் இவன் ஏன் கேட்க முடியாது பார்வோன்ட்ட? பார்வோன், நான் தான் யோசேப்பு வந்திருக்கிறேன், நான் சொல்லாம கையாத காலையாவது செய்யக்கூடாது, நீ கூட அப்படித்தான், சோ நான் இப்ப என்ன பண்றேன், போய் வெளியே போயிட்டு வந்துடுறேன், எங்க அப்பா இப்படி சொல்லியிருக்கிறாரு, அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன். கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் யோசேப்புக்கு ராஜாவே கொடுத்திருந்தோம். அவனுக்கு தெரியுது யார்கிட்ட பேசினா காரியம் நடக்கும், டைரக்டா பேசக்கூடாது, மனைவிட்ட சொல்லி அனுப்புவோம், குடும்பத்தார்ட்ட சொல்லி அனுப்புவோம். சில சமயம் உங்க முதலாளிங்க, உங்களோட பெரியவங்க, உங்களை வழி நடத்துறவங்க, உங்க லீடர்ஸ் உங்க தோல்ல கை போடலாம், ஆனா நீங்க உடனே கை போட கூடாது. அங்கதான் பிரச்சனை. புத்திசாலியங்களா இருங்க. சில பேருக்கு அது தெரியறது இல்ல, அவரு கை போட்டார்ல நம்மளும் போட்டுருவோம் அப்படின்னு போட்டுறது. கொஞ்ச நாள் கழிச்சு லீடர் சமயம் பார்த்து கட் பண்ணிடுவாரு அவங்கள. அது பார்வோன் ஆட்டிடியூடு. இந்த உலகத்துல இருக்க எல்லா லீடர்ஸ்லயும் அது இருக்குது. அவங்க தானே இறங்கி வந்தாங்க, நம்மளும் இறங்கி போயிடக்கூடாது அதே லெவலுக்கு. அவங்க என்னைக்குமே we won't take it for granted. அப்படி இருந்தோம்னா ஃபேமிலியில கல்யாணத்துக்கு முன்னால இந்த நபரை நான் சந்திச்சிருந்தா இப்படிதான் கிராண்டடா பேசுவேனா, கல்யாணத்துக்கு முன்னால இந்த பெண்ணை நான் சந்திச்சிருந்தேன், இந்த பெண்ணு தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அந்த நேரத்துல நான் எப்படி பேசியிருப்பேன், ஏன் இன்னைக்கு இப்படி பேசுறேன், ஐ எம் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். எங்க போயிட போகுது இது? ஆனா போன பிறகுதான் தெரியுது, வஸ்திக்கு அப்படிதான் நினைச்சா, நான் ராஜாதி ஆயிட்டேன், இனிமே யார் என்ன பதவி நீக்கம் செய்ய முடியும், தூக்கி போட்டான் ஒரே வார்த்தையில, போ வெளியே போ அப்படின்னு சொல்லி. எஸ்தர் ஒவ்வொரு முறை பேசும்போதும் எந்த ஃப்ரெண்டால அவளுக்கு மரணம் வந்ததோ அந்த ஃப்ரெண்ட ராஜாவுக்கு பிடிக்குங்கிறதுக்காக விருந்து கூப்பிடுற.